வணக்கம். இது 2026ஆம் ஆண்டின் 2வது வாரம். நாம் போன வாரம் புத்தாண்டு தீர்மானங்களை பற்றி பேசியிருந்தேன். அந்த தீர்மானங்கள் எவ்வாறு தோல்வி அடைகின்றன மற்றும் அதற்கான காரணம் நாம் சரியான முறையில் அதை முயற்சி செய்யவில்லை என்பதை பற்றி நான் கூறியிருந்தேன். இந்த வாரம் அதை பற்றி நாம் விரிவாக பார்க்க இருக்கிறோம், எவ்வாறு முயல்வது என்பதை பற்றி. கடந்த 10 நாட்களில் நாம் நம்முடைய தீர்மானங்களை முயன்றிருப்போம். அந்த முயற்சி முதல் சில நாட்களில் உற்சாகமாக சென்று கொண்டிருக்கிறோம். படிப்படியாக அந்த உற்சாகம் குறைந்து நாம் அதனை கைவிட்ட நேரிட்டிருக்கும். இந்த அனுபவம் வெகு சிலருக்கு இது பழக்கமான ஒன்றாக இருக்கும். ஏன் மோட்டிவேஷனை நம்புவது தவறா? இல்லை, மோட்டிவேஷன் குறைகிறது. மோட்டிவேஷன் என்பது ஒரு மனநிலை சார்ந்த தற்காலிக நிகழ்வு. அதன் இருக்கும் ஒரு முகத்தனமாய் செய்ய முயற்சி செய்கிறோம். வெற்றி பெற்றவர்கள் மோட்டிவேஷன் நம்பி இருக்க மாட்டார்கள். அவர்கள் தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை செய்து கொண்டிருப்பார்கள். அதை சிஸ்டம் என்று சொல்லப்படுகிறது. சிஸ்டம் என்றால் நேரம், இடம், சூழ்நிலை குறித்த ஒரு செயல்முறை. வெற்றி பெற்றவர்கள் செய்வது ரொட்டீன், சிஸ்டம் அண்ட் என்விரான்மெண்ட் டிசைன். ஒரு வாக்கிங் செல்ல வேண்டும் என்றால் நீங்கள் உங்களுடைய வாக்கிங் செல்ல வேண்டிய காலணியை உங்கள் கண்ணில் படும்படி வைத்து விட்டால், காலை எழுந்தவுடன் உங்கள் கண்ணில் அந்த காலனி பட்டவுடன் உங்களுக்கு வாக்கிங் செல்ல வேண்டும் என்ற உந்துதல் ஏற்படும். அதுவே உங்கள் அருகில் கைபேசி இருந்தால் நீங்கள் அதில் உங்களுடைய நேரத்தை வீணடிப்பீர்கள். இதுதான் என்விரான்மெண்ட் டிசைன் என்பதாகும். நீங்கள் உங்களிடம் கேட்க வேண்டியது, எனக்கு ஏன் மோட்டிவேஷன் வரல என்பது அல்ல, உங்களுடைய சிஸ்டம் என்ன என்று நீங்கள் முடிவு செய்ய வேண்டும், அல்லது அதை தீர்மானிக்க வேண்டும். மோட்டிவேஷன் வரலை என்று காத்திருப்பதை விட நாம் என்ன சிஸ்டத்தை ஃபார்ம் பண்ண வேண்டும் என்பதை நாம் முடிவு செய்ய வேண்டும். கோல் உங்களுக்கு ஒரு டைரக்ஷன், வழியை காட்டும். ஆனால் சிஸ்டம் அந்த இடத்துக்கு உங்களை கொண்டு சென்று சேர்க்கும். மோட்டிவேஷன் ஒரு விசிட்டர், விருந்தாளி போன்றது. சிஸ்டம் என்பது அந்த வீட்டில் தங்கியிருப்பவர் போன்று நின்று நிலையாக செயல்பட்டு உங்களுக்கு வெற்றியை தேடி கொடுக்கும். இந்த வாரம் நீங்கள் மோட்டிவேஷன் என்ற நிலையை விட்டு சிஸ்டம் என்ற நிலையை நீங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அடுத்த வாரம் நாம் காண இருப்பது, வெற்றி அடைந்தவர்கள் அனைவரும் தோல்வி அடைந்தவர்களும் ஏன் வேறுபடுகின்றனர்? இருவரும் ஒரே குறிக்கோள், ஒரே கோல். ஆனால் சிலர் மற்றும் வெற்றி பெறுகிறார்கள், மற்றவர்கள் ஏன் தோல்வி அடைகிறார்கள் என்பதை நாம் அடுத்த வாரம் காண இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.